இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இனவெறியை தூண்டும் செயல்களுக்கு மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது. அன்வார். நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய இனவெறியை தூண்டும் செயல்களுக்கு மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மாறாக மலேசியாவின் பலமாக கருதப்படும் வேற்றுமையில் ஒற்றுமை ஆகிய அம்சத்தில் கவனம் செலுத்தி நாட்டை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இன உணர்வின் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை அடைய முடியாது என்றும் நிலைத்தன்மையும் நல்லிணக்கமும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியமான அடித்தளங்கள் என்பதையும் பிரதமர் விளக்கினார். எந்த ஒரு இனத்தையும் குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களையும் உட்படுத்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் முயன்று வருவதாக அவர் கூறினார். பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து தரப்பினரும் கலந்துரையாடல்கள் மூலம் விரிவான அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமரை பதவி விலக வலியுறுத்துவது உட்பட உணர்வுகளை தூண்டக்கூடாது என்றும் அன்வார் விவரித்தார். நேற்று பினாங்கு பத்துகாவான் அரங்கில் 2025 ஆண்டின் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு வாரத்தை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணி முன்மொழிவிற்கு முழு ஆதரவை வழங்கும் உரிமை. தேசிய நலன்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்க கூட்டணிக்கு வெளியே உள்ள அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணிக்கான பட்ஜெட்டுவின் முன்மொழிவுக்கு உரிமை கட்சி தனது முழு ஆதரவை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது. அடுத்த பொது தேர்தலில் சீன மற்றும் இந்திய வாக்காளர்களிடையே எதிர்க்கட்சியின் பலத்தை ஒருங்கிணைக்க இதுபோன்ற ஒரு கூட்டணி உதவும் என்று உரிமை கட்சியின் தலைவர் பி ராமசாமி கருத்துரைத்துள்ளார். வெள்ளிக்கிழமை முஹிதீனுடன் நடந்த சந்திப்பில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் திரள்வது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதில் ராமசாமி, பேச்சுவாங் தலைவர் முக்ரிஸ் மகாதிர், மூடா தலைவர் அமிரா ஐசியா அப்துல் அசீஸ், புத்ரா தலைவர் இப்ராஹிம் அலி, பார்ட்டி சோசியல் மலேசியா துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன் மற்றும் மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் பி வேதமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் வருகின்ற தேர்தலில் ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணி வெற்றி பெறுமா இல்லையா என்பது பல காரணிகளை பொறுத்தது என்றும் ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கை. அடுத்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும். வாழ்க்கை செலவினத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள் சுமையை குறைக்கவும் தற்போதைய பிரச்சினைகளை தீர்க்கவும் உடனடியாக அறிவிக்கக்கூடிய திட்டங்களை நிதி அமைச்சு தற்போது ஆலோசித்து வருவதாக அன்வார் கூறினார். தற்போது பிரதமர் இந்த குறுகிய காலத்தில் என்ன அறிவிக்க முடியும் என்பதை கண்டறிய நிதி அமைச்சு ஒவ்வொரு நாளும் பணியாற்றி வருகிறது. ஓர் அறிவிப்பு இருக்கும் என்று நான் உங்களிடம் கூறினேன். அது அறிவிக்கப்படும் போது அறிவிப்பு கொஞ்சம் பெரியதாக இருக்க வேண்டும். பிரச்சனையை சமாளிக்க ஒருவேளை திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படலாம். 2-3 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், நான் அதை அறிவிப்பேன் என்றார் அவர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை நாட்டின் நிதி திறனுடன் சமநிலைப்படுத்துவதற்கான சிறந்த அணுகுமுறையை கண்டறிய அரசாங்கம் தற்போது முயற்சித்து வருவதாக பிரதமர் விவரித்தார். மித்ரா செயல்பாடுகள் குறித்த வட்டமேசை கூட்டம். பிரபாகரன் நேரில் விளக்கம். பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் செயல்பாடுகள் தொடர்பில் வெள்ளிக்கிழமை மலாயா பல்கலைக்கழகத்தில் ஒரு வட்டமேசை கூட்டம் நடைபெற்றது. நியாட் ஆகம அணி மலேசிய ஏற்பாட்டில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் மித்ரா தலைவர் பி பிரபாகரனும் பங்கேற்றார். மித்ராவை பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுவதை இந்த வட்டமேசை கூட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது. முக்கியமாக 100 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு உட்பட மித்ரா நிதி விநியோகம் குறித்து சமூக ஊடகங்களில் அண்மைய காலமாக அரசல் புரசலாக பேசப்படும் விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. 38 பேராளர்கள், அரசு சாரா அமைப்பினர், மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தும் கேள்விகளை கேட்டும் தெளிவு பெற்றனர். தவிர மித்ரா உருவாக்கப்பட்டதன் வரலாறு, அதன் நோக்கம், அது சந்திக்கும் சவால்கள், அவற்றை சமாளிப்பது எப்படி என்பன பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. வெளியில் பேசப்படும் விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவை என்பது பங்கேற்பாளர்களுக்கு உரிய முறையில் தெளிவுபடுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்களான அருண் துரைசாமி கூறினார். மக்களவையின் 2வது வாரத்தில் RMK 13 தாக்கல் குறித்து கவனம் செலுத்தப்படும்.
15ஆம் நாடாளுமன்றத்தில் 4ஆம் தவணைக்கான 2வது மக்களவை கூட்டம் தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டின் வளர்ச்சிக்கான இலக்குகளை கோடி காட்டும் 13வது மலேசிய திட்டம் RMK 13ஐ தாக்கல் செய்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை 24 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்தின் 2வது வாரத்தில் 13வது மலேசிய திட்டம் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டு வரை இயல்பு பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி ஒருங்கிணைப்பதில் 13வது மலேசிய திட்டம் அனைத்து தரப்பினருக்கும் முதன்மை ஆவண குறிப்பாக விளங்குகிறது. மேலும் 13வது மலேசிய திட்டத்தை பிரதமரே தாக்கல் செய்யவிருப்பதாக அவர் கூறினார். இம்முறை நடைபெறவிருக்கும் கூட்டம் விவாதத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தகுந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. உண்மை நகைச்சுவையாக உரைக்கும் கேலி சித்திரம். உள்ளுணர்வின் வெளிப்பாட்டை எழுத்துக்கள் மூலம் தெரிவிக்காமல் அதை கேலி சித்திரமாக வரைந்து அதற்கு ஒரு சூழலையும் உரையாடலையும் உருவாக்குவது அதன் படைப்பாளர்களுக்கே உரிய தனிச்சிறப்பு. 90ஆம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் வரை கேலி சித்திர கலைஞர்களின் படைப்புகளை நாளிதழோ அல்லது சஞ்சிகைகளோ அடிக்கடி கண்டு வந்த நிலையில் தற்போது அத்தகைய சித்திரங்களை பார்ப்பது மிகவும் அரிதாக உள்ளது. கேலி சித்திரத்தை தேடி பிடித்து ரசிக்கும் வாசகர்களுக்கு இந்த நிலைமை ஏமாற்றத்தை அளித்துவிடக் கூடாது என்பதற்காக 45 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நாளிதழுக்கு கேலி சித்திரத்தை வரைந்து வருவதாக கூறுகிறார் 65 வயதுடைய கூட்டாமணி என்ற புனைப்பெயரை கொண்ட ராஜகுமாரன் பெரியப்பா. கிளந்தான் கேரளா தோட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் அங்குள்ள தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியையும் பின்னர் கொத்தபாருவில் இடைநிலை கல்வியையும் படித்து முடித்த பின்னர் 70ஆம் ஆண்டுகளில் இறுதியில் கோலாலம்பூருக்கு இடம்பெயர்ந்தார். தொடக்கத்தில் தமிழ் ஓசை நாளிதழில் பிழை திருத்துனராக பணியில் சேர்ந்த இவர் பின்னர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இணைந்து படிப்படியாக முன்னேறி இறுதியில் ஸ்லாங்கூர் பூச்சோங் கென்றாரா தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக தமது பணியை நிறைவு செய்தார். நாளிதழ் துறையில் பணியாற்றி வந்தபோது அதிகமான மலாய் சீன நாளிதழ்களையும் வார மாத சஞ்சிகைகளையும் வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் அதில் இடம்பெற்றிருந்த கேலி சித்திரங்கள் அவரை வெகுவாக கவர்ந்திருந்தன. இறுதி ஆட்டத்திற்கு அலெக்சாண்டர் கோவோசெவிக் தேர்வு. மெக்சிகோவில் நடைபெறும் லாஸ் பாப்போஸ் பொது டென்னிஸ் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் அலெக்சாண்டர் கோவோசெவிக் இறுதி ஆட்டத்திற்கு தேர்வாகினார். நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அலெக்சாண்டர் கோவோசெவிக் ரஷ்யாவின் ஆண்ட்ரூ லெப்ரவுடன் விளையாடினார். இவ்வாட்டத்தின் முதல் செட்டில் 3-6 என்ற புள்ளிகளில் தோல்வி கண்டாலும் அடுத்த 2 செட்களில் 6-4, 6-4 என்ற புள்ளிகளில் கைப்பற்றி கோவோசெவிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார். கிண்ணத்தை வெல்வதற்கான இறுதி ஆட்டத்தில் கோவோசெவிக் கனடாவின் டெனிஸ் ஷபோலோவுடன் மோதவுள்ளார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் ஏடம் பால்டனுடன் விளையாடிய டெனிஸ் ஷபோவலோவ் 6-2, 6-2 என்ற புள்ளிகளில் எளிதாக வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு தேர்வாகினார்.